இந்த 400cc செக்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஹாட்டான செக்மெண்ட்டாக இருக்குது. எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே இந்த 400cc செக்மெண்ட்டில் வந்து மோட்டர் சைக்கிள்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைனாக நாம் பார்த்த நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் 400cc. அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்தவங்க வந்து KTM. அவங்களோட 390 இன்ஜினை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து மார்க்கெட்டே தலைகீழாக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஒரே இன்ஜினை வச்சுக்கிட்டு நிறைய மாடல்ஸ் விடுறதும் வந்து நம்ம பரவலாக பார்க்க முடியும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் சரி, நம்ம இந்தியன் மார்க்கெட்லையும் சரி, இதை வந்து நிறைய மேனுஃபேக்சரர் செய்வாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் பஜாஜ் பண்ணியிருக்காங்க. பஜாஜோட இப்போ 4 பிராண்ட் இருக்கு. அதாவது பஜாஜ், KTM, Husqvarna, Triumph. இந்த 4 பிராண்டும் ஒரே இன்ஜினை தான் பயன்படுத்துறாங்க. ஆப்வியஸ்லி டைம்ல வேற இன்ஜின் அவங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து அதோட செயின் பொசிஷனிங் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி இருக்கு. டியூக்கும் ஸ்பீட் 400க்கும் வந்து பார்க்கும்போது, பட் இருந்தாலும் அதோடைய R&D கண்டிப்பா ஒன்னா தான் நடந்திருக்கணும். கண்டிப்பா அதோட பவர் அவுட்புட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து இவங்க கிட்ட இருக்கிற எல்லா 400cc மோட்டர் சைக்கிள்ஸும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது, அதே மாதிரி தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இவங்க ஒரு சூப்பரான இன்ஜின் செஞ்சுட்டதுனால அந்த இன்ஜினை எல்லா பிராண்ட்லயும் கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க.